ரோமன் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனம் வரை. ரோமர் 10th chapter verse 1 to 21. verse 1. சகோதரரே, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை என் இருதயத்தின் விருப்பம். நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. Brother, and my heart has a desire and the prayer to the God for the Israel is that they might be the saved. வசனம் 2. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்றும் அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. For I bear them record that they have a zeal of God but not an according to the knowledge. வசனம் 3. அப்படியென்றால் அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். For they being high after God's righteousness and the going about to the establish their own righteousness have not submitted themselves unto the righteousness of God. அதனம் 4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவு இருக்கிறார். For the Christ is the end of the law for the righteousness to the every one that the believeth. வசனம் 5. மோசே நியாயப்பிரமாணத்தினாலும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளை பிழைப்பான் என்றும் எழுதியிருக்கிறான். For the Moses described both the righteousness which an is of the law, that the man which doth those and things shall live by them. வசனம் 6. விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவையும் இறங்கு வர பண்ணும்படி பரலோகத்திற்கு ஏறுகிறவன் யார்? But the righteousness which is of faith speaketh, and this wish say not in any heart, who shall ascend unto the heaven, that is to the bring Christ down from the above. வசனம் 7. அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏற பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்றும் உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்றும் சொல்லுகிறதும் அன்றி. Her who shall descend unto the deep, that is unto the brink upon the Christ again from the dead. வசனம் 8. அந்த வார்த்தையை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்கிறது. இந்த வார்த்தை தங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. But what said it? That word is enough, thee even in the mouth and in the heart, that is the word of the faith which we preach. வசனம் 9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்றும் உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இதை யூதர்கள் செய்யணும் அப்படின்னு யூதர்களுக்கு மாத்திரமல்ல புற ஜாதிகளுக்கும், ரட்சிக்கப்படாத புற ஜாதிகளும், ரட்சிக்கப்பட்ட புற ஜாதிகளுக்கல்ல, ரட்சிக்கப்படாத புற ஜாதிகள் யூதர்கள், ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் இல்லை, ரட்சிக்கப்படாத யூதர்களுக்கும் சொல்கிறார். That if thou and shalt and confuses with thy mouth the Lord Jesus, and the shalt and believe in thine heart that God hath raised him from the dead, thou and shalt be the saved. வசனம் 10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படவும்.
For with the heart man believeth unto righteousness, and with the mouth confusion is made unto salvation. வசனம் 11, அவரே விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்றும் வேதம் சொல்கிறது. யாராக இருந்தாலும் அவர் விசுவாசிங்கன்னா வெட்கப்பட மாட்டீங்க, தைரியமாக இருப்பீங்க, உறுதியாக சொல்லுவீங்க, எங்கேயுமே எந்த இடத்துலையுமே பயமே இருக்காது. For the scriptures said the whosoever believeth and him shall not be ashamed. வசனம் 12, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தர் ஆனவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் சம்பன்னராக இருக்கிறார். அவரை தொழுகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் இந்த பூமி அனைத்திற்கும் அவருடைய சொந்தக்காரர் மாதிரி, அவருடைய நண்பர் மாதிரி நம்மளாம் சம்பந்தரனாக இருக்கிறோம், ஐஸ்வர்ய சம்பன்னர்களாக இருக்கிறார். For there is no difference between the Jew and the Greek, for the same Lord over all is rich unto all that call upon him. வசனம் 13, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். For whoso shall and call upon the name of the Lord shall be saved. வசனம் 14, அவரே விசுவாசியாதவர்கள் அப்படியே அவரை தொழுது கொள்வார்களோ அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? How then shall they call on him in the whom they have not believed? And how shall they believe in the him of the word they have not heard? And how shall they hear without an preacher? வசனம் 15, அனுப்பப்படவில்லை அப்படியே எப்படியே பிரசங்கிக்க போவர்களோ சமாதானத்தை கூறி நற்காரியங்களை விசுவாசமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. And how shall they preach except they be sent? As it is written, how beautiful are the feet of them that preach the gospel of the peace, and being glad tidings of the God things. வசனம் 16, ஆனாலும் விசுவாசத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்கிறான். But they have not obeyed the gospel, for Isaiah said the Lord, who had believed your report. வசனம் 17, யாருமே விசுவாசிச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விக்கிறேன். வசனம் 17, யாருன்னா விசுவாசிச்சாங்களா அப்படில்ல, ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லோரும் கீழ்ப்படவில்லை, எல்லோருமே கீழ்ப்படலையாம். அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? விசுவாசிக்கவும் இல்லை, யார் அப்படின்னு கேட்குறாரு. யார் விசுவாசிச்சாங்க அப்படின்னு கேட்குறாரு. வசனம் 17, ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். So then faith cometh by the hearing, and the hearing by the word of the God. வசனம் 18, அப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையே என்று கேட்கிற கேள்விப்படார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் சொல்லுகிறதே. But I say how that they not and hear. Yes, verily, and their scourge went into all the earth, and their words unto the end of the world. வசனம் 19, இஸ்ரவேலர் அதை அறியவில்லை என்றும் கேட்கிறேன்
அறிந்தவர்கள் முதலாவது மோசே எனக்கு ஜனங்கள் இல்லாதவர்களுக்கு கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தி இனமுள்ள ஜனங்களே உங்களுக்கு கோபமூட்டுவேன் என்றான். But I say did not Israel cannot first. Moses said, I will provoke you to the jealousy by them that are no people, and by a foolish nation I will anger you. வசனம் 20. அல்லாமலும் ஏசாயா என்னை தேடாதவர்களே கண்டறியப்பட்டான் என்ன விசாரித்த கேளாதவர்களுக்கு வெளியரங்கமான என்று தைரியம் கொண்டு சொல்கிறான். But Asas is the very bold and said, I was found of them that sought me not, I was made manifest unto them that asked not after me. வசனம் 21. இஸ்ரவேலரை குறித்தே கீழ்ப்படியாதவர்களுக்கு எதிர்த்து பேசுகிறவர்களுக்கு இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். இஸ்ரவேலரை குறித்தே கீழ்ப்படியாதவர்களுக்கு, இஸ்ரவேலர்களை குறித்து கீழ்ப்படியாதவர்கள் இருக்காங்க, அவங்களை குறித்து சொல்கிறார். அவன் முழுக்க கையை நீட்டினாராம். என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்கிறார். But to the Israel he said, all day long I have the stretched forth my hands unto a disobedient and again saying people. Okay friends, இன்றைய தினம் நன்றாக கடவுள் கொடுத்தாரு, வேதத்தையும் படிக்க கடவுள் கொடுத்தாரு. டைம் 6 ஆக போகுது. ஓகே, பாய். எங்கள் அப்பா சொன்னார், அந்த ஹாஸ்டலுக்கு இங்கிலாந்துக்காரங்களும் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதில் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் ஜெர்மன்லேருந்து இடத்தெல்லாம் விற்றுட்டு பீகாரில் சர்வ் பண்ணுறாங்க. இப்படி கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க கடவுளால் கண்டிப்பாக கனம் பண்ணப்படுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கோசம் ஜெபிக்கணும். அவங்க கடவுள் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தியிருக்கார். அவங்க மாதிரி எங்கள் அப்பாவுக்கு அன்றைக்கி சொல்லனா நாங்கள் தெரிஞ்சிருக்க மாட்டோம். கடவுளோட ரூல்ஸ், கடவுள் எப்போ ரூல் பண்ண வருவார்னா பூமியில் எல்லாருமே கடவுளை ஃபெய்த்ஃபுல்லாக நம்பும் போது ஒரு நாள் அவர் வந்து நம்மளை வந்து சூரியன் இருக்காது, சூரியன் பதில் அவரே வந்து நம்மளை ரூல் பண்ணுவார் அப்படின்றத பைபிளில் எழுதியிருக்கு. அதெல்லாம் வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் வரும், படிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.